வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. உங்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதாவது குறிப்பாக சொல்ல போனால், இப்போ யார்கிட்ட எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் தான். அதாவது என்னென்னா, பொதுவாக நம்ம காசு அனுப்புறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் பயன்படுத்துவோம். பேங்க் அக்கௌண்ட்டை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் மூலிமா லிங்க் பண்ணதுக்கப்புறம் காசு அனுப்புவோம். பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அதாவது ஃபோன்பே வாலெட்டில் நீங்கள் காசு ஆட் பண்ணாலும் யூபிஐ மூலிமா பணம் கண்டிப்பாக அனுப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனிமேல் நீங்கள் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த காசை யூபிஐ மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம். இது பேங்க் அக்கௌண்ட் யார்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் ஒவ்வொரு புதிய மூவ் எடுக்கும்போதும் நம்ம மார்க்கெட்டில் அது வந்து பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் முறையாக இவங்க மொபைல் பேங்கிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டில் புதிய சேஞ்சஸ் வந்துச்சு. இது நெட் பேங்கிங் வந்துச்சு. அதாவது நெட் பேங்கிங் தான் இன்டர்நெட் பேங்கிங் சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான பேரில் மாற்றி நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இ பேங்கிங் அந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூபிஐ பேமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு காரணமே இவங்க தான். இதுக்கப்புறம் இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாலெட் மூலிமா யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிற ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வராங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தணும், சின்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இனிமேல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஆப் மட்டும் போதும். அதுலேயே உங்களுக்கு கார்டு வேறு தராங்க, ப்ரீபெய்ட் கார்டு இருக்குது. தேவைப்பட்டால் அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்படிங்கிற ஸ்டெப்ஸை காமிக்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காக இந்த விஷயம் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக ஒப்படைச்சிருக்கிறேன். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி புதிய தகவல்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நண்பா, இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய தகவல்களோட நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதை பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நிறைய அப்டேட் இருக்குது. சிம்பிளான விஷயம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பாக்ஸில் ஐசிஐசிஐ பேங்க் பாக்கெட்ஸ் இப்படி சர்ச் பண்ணும்போது டெவலப்பர் நேம் பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட்னு வரும். இந்த அஃபிஷியல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வரும். அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணும்போது சிம் செலெக்ஷன் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதாவது உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் கூட லிங்க் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஐசிஐசிஐ பேங்க்கில் இருந்து. அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணதுக்கப்புறமா அடுத்த விண்டோவுக்கு போய்டும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஜெண்டர், அப்புறம் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எம்பின் செட் பண்ணுறதுக்கு ஒரு விண்டோ வரும். எம்பின் செட் பண்ணுறதோட உங்களுக்கு வாலெட் க்ரியேஷன் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கேட்கும். அதாவது உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்கோட கார்டு வேணுமான்னு கேட்கும், ப்ரீபெய்ட் கார்டு. அந்த கார்டு வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டேஷ்போர்டுக்குள்ளாடி போயிடும். உடனே உங்களுக்கு ஒரு யூபிஐ ஐடியும் ஜென்ரேட் ஆகும். அதாவது யூபிஐ அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும், ப்ளஸ் வாலெட்டும் க்ரியேட் ஆகிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வாலெட்டில் அமௌண்ட்டை எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். யார்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க மூலிமா ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு உங்ககிட்ட யாராவது காசு அனுப்ப கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த வாலெட்டில் இருக்கக்கூடிய காசை கூட நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். இதை தவிர ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான வசதி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணுங்கிற அவசியமே இல்லாத மாதிரி எல்லா வசதியுமே உங்களுக்கு ஒரு வாலெட்லேயே உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்ல போனால் பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு உண்மையில் ஒரு வரம் தான். அதாவது சின்ன பசங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். பெரியவங்களுக்கும் ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். அதாவது பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலே நம்ம வாலெட் மூலிமா இவ்வளோ விஷயம் பண்ணலாமாங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போது இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு புதிய அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த உதவி பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டை சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.